இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு சூப்பரான கெஸ்டோட தான் வந்திருக்கேன். ஹிப்ஹாப்ங்கிற ஒரு கல்ச்சரை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்து நம்மளுடைய MC ரூட் அவர்கள் தான் இருக்கிறார். எதனால துப்பாக்கி அந்த பேர் கூட? So it's basically வந்து Tupac and Keys. So it's a rap and music together. So that's why it was Tupac Keys. Childhood friend ஒருத்தர் இருந்தான். அப்போ அவன் வந்து சொன்னா இந்த மாதிரி மச்சான் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பண்றாங்கடா இந்த மாதிரி பீட் பாக்ஸ் ராப்லாம் புதுசாக பண்றாங்க. அப்படியாடா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ தே ஸ்டார்டட் அவங்களோட அப்படியே சும்மா வீட்டில் ஆரம்பித்த விஷயம் தான் இது வந்து கடைசியில் இந்த ஒரு பேஷன் டர்ன் இன்டு ப்ரொஃபஷன் மாதிரி அப்படியே மாறி போச்சு. ஊறி போற சென்னை பசங்க யோ யார் பெட்டைக்குள்ள வந்து யார் பாடம் ஓட்டுறது நீதான் குதிச்சாலும் சூரியத்திற்கு லூதிக்காது. அந்த ஆரம்பிக்கும் போது நினைச்சு பாத்தீங்களா சரி இது இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விடும் அப்படின்ட்டு? கண்டிப்பா இல்ல. ஸோ எல்லாருமே நினைக்கிறாங்க மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வரது ஈஸி, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக முடிவு பண்ணீங்க அப்புறம் ஒரு கேங் சேர்ந்து நீங்கள் வந்துட்டீங்கன்ட்டு. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரகிள்னு ஒன்று. கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும். எதுவாக இருந்தாலும் எனிதிங் ஃபார் தட் மேட்டர் எங்கே எடுத்தாலும் ஸ்ட்ரகிள் இருக்கும். கவுண்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் எவ்ரி டே அது வந்து இல்லை. நாங்கள் யாரையாவது ஒருத்தர் பார்ப்போம் மீட் பண்ணுவோம் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ஷன் தான். சார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்துல இருந்தால் இன்ஸ்பயர் ஆகி நம்ம அது பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அது யாரு? இன்ஸ்பிரேஷன் வந்து தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யோகி பி தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். என் கனவு தேவதை நீதானே உன்னை நான் காண துடிக்கின்றேன். ஓ ஹலோ வணக்கம், நான் உங்க தர்ஷினி. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு சூப்பரான கெஸ்டோட தான் வந்திருக்கேன். அவர் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் பண்ண சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். யூடியூப்ல எப்படி வந்து ஒரு வீடியோ போடணும்னே தெரியாம இருந்த காலத்துல யூடியூப்ல அவங்களோட ஆல்பம் சாங்ஸை போட்டு ஹிப்ஹாப்ங்கிற ஒரு கல்ச்சரை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்து அதுல ஒரு ரெவல்யூஷன் பண்ண நம்மளுடைய MC ரூட் அவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேச போறேன். ஸோ எப்படி அந்த துப்பாக்கி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி. ஸோ என் கூட சேர்ந்து இந்த இன்டர்வியூல நீங்களும் செம்மையா பாருங்க, செம்மையா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் சார். தமிழ்நாடே தேடிட்டு இருக்கிற MC ரூட் இன்னைக்கு எங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு. சார் எங்க சார் போயிட்டீங்க? எங்கேயும் போல, இங்கேயே தான் இருக்கோம். என்ன ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் போயிட்டு இருக்கு ஒர்க்லாம். பட் சின்ன ஒரு குட்டி ஒரு பிரேக் ஒன்று வந்தது. பட் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போதான் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கா எல்லாத்துல எதுவும். சத்தியமா சரி, இப்ப நான் உங்களை பார்த்துட்டேன். ஆனா அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஹிட் ஆகும்ல மைண்டுக்குள்ள. நிஜமாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2015 அந்த டைம்ல எல்லாம் பயங்கர பீக்கா இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ராப்பர்ஸ் அதெல்லாமே அந்த கல்ச்சரே புதுசா இருக்கும்போது நீங்க தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ அங்கிருந்து அப்படியே துப்பாக்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ எதனால துப்பாக்கி அந்த பேர் கூட? ஸோ இட்ஸ் பேசிக்லி வந்து Tupac and Keys. Okay. So நாங்க வந்து மேஜர் ஹிப்ஹாப் எல்லாமே வந்து it started from Tupac and these people who rule this hip hop industry. So it's basically combination of both. So it's a rap and music together. So that's why it was Tupac Keys. So அதை பேஸ் பண்ணி தான் Tupac Keys ன்னு பேர் வச்சோம். அண்ட் இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டீங்க. MC ரூட்கான டெஃபினேஷன் கொடுங்களேன். அது ஒரு ரேண்டமா வந்த பேர் ஆக்சுவலா. ஸோ பேபி என் பேர் அனிருத் ஆக்சுவலா. பட் அண்ட் என் பேண்ட்மேட் என்ன பண்ணா சரி அனிருத் அண்ட் வென் ஐ ஸ்டார்டட் ராப்பிங் அப்போ வந்து இட் வாஸ் கொஞ்சம் ஐ யூஸ் ரேப் ஹை இன் கேங்ஸ்டர் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் அதெல்லாம். ஸோ ரூத் எடுத்துக்கூட பட் தென் டேக் த ஸ்டைல் ஆஃப் ராப்பிங் அண்ட் கேப் இட் அஸ் ரூட் MC ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுன்னா சரி கேரக்டர் வைஸ் தான் அப்படி கிடையாது, பேராது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்சது தான் அதெல்லாம். நானும் நிஜமாவே நீங்க வரீங்கும் போது பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு சார். ஆனா உங்க பேரை பார்த்துட்டு ஐயோ ரூட்லாம் வச்சிருக்காரு, பயங்கர ரூடானா இருப்பாரா அப்படின்லாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இல்ல சார், நீங்க ஒரு குழந்தை சார் அப்படிதான் இருக்குது. இந்த ராப்பர் அப்படிங்கிறது வந்து உங்க ஆக்டிவிட்டிஸ்லயே தெரியுது சார். பயங்கர அப்படி கலகலன்ட்டு அந்த வைப்ரேஷன் இப்பயே எனக்கு பாஸ் ஆகுது. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்ட்டு இருக்கிறேன். மெயினா உங்க கரியர் வந்து அதான் அந்த ஹிப்ஹாப் அந்த ஸ்டைலே நம்ம ஊர்ல இல்லாத டைம்ல உங்களுக்குள்ள இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. சோ எப்படி அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இருக்குல்ல, அது எப்பல இருந்து தோணுச்சு, நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கன்னு சொல்றீங்க? சோ பேசிக்கலி வந்து முன்னாடி இட் வாஸ் யாருக்குமே தெரியல அப்போ மேஜர் இந்த SS மியூசிக் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த மாதிரி இந்த கைண்ட் ஆஃப் ஜானர்லாம் ப்ளே பண்றது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டதுலாம் ஒரு இங்கிலீஷ் ரேப்பு மேபி அந்த டைமில் இருக்கிற 50 Cent, எமினம் இவங்களாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பேசிக்காக பார்க்கும்போது ஐ லைக் தேர் ஸ்டைல் அண்ட் த வே தேவர் ட்ரெஸ்ட், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு மாதிரி. ஸோ நான் அதை சென்னையில் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே அதை வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஆல் ஆஃப் சடன் என்னாச்சு, ஒரு நாளைக்கு ஐ சடன் யோகி பியோட மியூசிக் வீடியோ வந்தது SS மியூசிக்ல. ஐ வாஸ் லைக் திங்கிங், ஏன் இது தமிழில் இல்லை, என்ன இது ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும். பட் யோகி பியோட மியூசிக் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்தேன் SS மியூசிக்ல தான். அண்ட் ஐ வாஸ் லைக் சூப்பர் இம்ப்ரெஸ். ஓ, பொல்லாதவன்ல வர நோ இது மடை திறந்து. ஸோ அதுதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோ. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஓகே, தமிழ்லையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான். அப்போ அவங்க வந்து சொன்னால், இந்த மாதிரி மச்சான் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பண்ணுறாங்கடா, இந்த மாதிரி பீட் பாக்ஸு ரேப்லாம் புதுசாக பண்ணுறாங்க. அப்படியாடா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். சும்மா ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் வி யூஸ் த ரேப். அது சும்மா அந்த யாஹூ மெசஞ்சரில் அதில் ரெக்கார்ட் பண்ணி கேட்போம் நாங்கள். ஸோ அதில் ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. சரி, அதில் ரெக்கார்ட் பண்ணி கேட்போம். தென் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ஸோ தே ஸ்டார்டட். அவங்களோட அப்படியே சும்மா வீட்டில் ஆரம்பித்த விஷயந்தான் இது வந்து கடைசியில் இந்த ஒரு பேஷன் டர்ன் இன்டு ப்ரொஃபஷன் மாதிரி அப்படியே மாறி போச்சு. அது எப்படின்னா, ஒரு அந்த அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு வேற லெவல்ல ஒரு ரீச் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே டைம்ல தான் வந்து ஹிப்ஹாப் அவர்களுமே வந்து வந்துகிட்டு இருந்தாரு. ஸோ ரெண்டு பேருக்கு உண்டான அந்த போட்டி பொறாமையெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இருந்ததை நாங்கள் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ பர்சனலாக உங்க ரெண்டு பேருக்கு எப்படி பழக்கம் அண்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள? அது வந்து பேசிக்கா நாங்க வந்து ஆதி ஃபர்ஸ்ட் வந்ததே நாங்க தான் ஹிப்ஹாப் தமிழ் ஆரம்பிச்சது. நான் என் பேண்ட்மேட் அக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆதி அப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு மேரத்தானில் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னால், இந்த மாதிரி ஓகே நான் சென்னைக்கு வர போகிறேன், நம்மளாம் சேர்ந்து எதாவது பிளான் பண்ணி பண்ணலாமா? சரி, ஓகே, நல்ல ஐடியா தான், நாங்களும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ பண்ணலாம், 3 பேர் சேர்ந்து எல்லாம் எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ஹிப்ஹாப் தமிழா ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்து போய் தான் நாங்களும் நிறைய, அப்போது நான் ஆதி அக்ரம் 3 பேர் தான் வந்து நிறைய ஷோஸு காலேஜ் ஷோஸ் அப்போ பண்ணோம். Then what happened, அதுக்கப்புறம் வந்து we had different ideas and thoughts. So he said, okay, I'm going to drift apart, எனக்கு வேறு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, well and good அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பேண்ட்மேட் அக்கும் வந்துட்டு then we started துப்பாக்கீஸ் and there is Ibu and Vicky as well. ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்தா துப்பாக்கீஸ் ஆரம்பித்தோம். ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் இது ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து 2 பேருமே வேற லெவலில் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஆரம்பிக்கும் போது நினைச்சு பாத்தீங்களா, சரி இது இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விடும் அப்படின்ட்டு? கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஆரம்பிச்ச டைம்ல வந்து நாங்க போய் இதை பத்தி சொல்லும் போது மினிமம் ஒரு ஷோ ஒரு ஸ்லாட் எங்க போனாலும் வி யூஸ் டு ப்ரீச் அபவுட் ஹிப்ஹாப். ஸோ பேசிக் ஸ்க்ராச்லேருந்து ஆரம்பிப்போம். எப்படி என்ன ஏது பீட் பாக்ஸ்னா என்ன, ரேப்னா என்னன்றதை வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதை பற்றி ஒரு எஜுகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வில் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங். ஸோ அந்த டைமில் அது பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. மக்கள் அவ்வளோ பெருசாக வரவேற்கல. அது என்னடா அது புதுசாக இருக்குனாங்க. சில பேருக்கு அது இட் வாஸ் யூனிக் அண்ட் தே லைக்ட் இட். பட் போக தென் தே ஸ்டார்ட் லைக்கிங் இட், தே ஸ்டார்ட் ஃபாலோயிங் ஆல் தீஸ் திங்ஸ். தே ஸ்டார்ட் ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டெட்எக்ஸில் கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. ஸோ இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஆக்சுவலாக. டெட்எக்ஸ்ன்றது ஒரு பெரிய ஷோ. ஸோ அப்போ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன காலேஜஸ்க்கு போகும்போது இதெல்லாம் இவங்க கொடுத்த சப்போர்ட்டில் இருந்தால் தென் இட் ஸ்டார்டட் க்ரோயிங். பட் இட் டுக் அ வெரி லாங் டைம். பட் இப்போ இருக்கிற இது வந்து இப்போ அது அப்போ இருந்தால் கூட இட் வுட் ஹவ் பீன் வெரி நைஸ். பட் இட் வாஸ் நியூ அண்ட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல். சரி, உங்களை நிறைய படத்தில் வந்து அந்த ரேப் பாடி பார்க்க முடிஞ்சது. அது டிமான் சாருக்கு செல்லப்புள்ளியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ஷன்ல மியூசிக் வந்தாலும் அதில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஸோ 2 பேருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பழக்கம் எப்படி? ஸோ டிமான் சார் எப்படி உங்களை கண்டுபிடிச்சாரு? ஸோ அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி எப்படி இது வந்து படத்துக்கு எப்படி மியூசிக் டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம், இதுக்கு என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் இதாக இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து பார்க்குறதே ஒரு பெரிய அரிதான விஷயம். பார்த்தாலே எப்படி கிட்ட போய் பேச விட மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அண்ட் போபோ சஷி, குளிர் 100 டிகிரி மியூசிக் டைரக்டர், அவர் தான் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ இவர் மூலிமா நாங்கள் ஒரு 2-3 சின்ன படம்லாம் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொஃபைல்லாம் கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஒரு கோல்ட் ரீச் அவுட் மாதிரி ஃபேஸ்புக்லேயே ரீச் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். டிமான் எல்லா மியூசிக் டேரக்டரும் யாராவது உடனே புதுசாக படம் போஸ்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு யார் மியூசிக் டேரக்டர்னு பார்த்து தென் ஐ வில் சென்ட் மை ப்ரொஃபைல், ஐ டெல் தம் ஓகே வில் ஒர்க் டுகெதர், ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்போ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான். டிமான் கிட்ட ஒரு எல்லாருக்கிட்டையும் எப்படியும் ஒரு 3-4 டைம்ஸ் நான் டெய்லி அப்ரோச் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ சடனாக ஒரு நாளைக்கு நான் எழுந்து பார்க்கும்போது கால் வந்துச்சு, இது மாதிரி இமான் சார் கிட்டேருந்து இந்த மாதிரி கேன் யூ கம் டு த ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு.
சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்ட் பொண்ணு ஜீவாவோட ஃபர்ஸ்ட் படம் போக்கீர் ராஜான்னு நினைக்கிறேன், அந்த படம் பேர். அதில் தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. தென் we connected very well and he liked my style and stuff. Then அங்கேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது தான் அவர் கூட. அண்ட் ரன் பேபி ரன் கூட ஆமாம், அது வந்து விவேக் மோகன் வந்து ஒன் ஆஃப் மை எங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க இந்தி மியூசிக்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட காந்தி கண்ணாடி படம் வந்திருக்கு, அவங்க தான் மியூசிக். ஸோ மர்வின் வந்து இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அவர். ஸோ படம்லாம் பண்ணறதுக்கு முன்னாடியே வில் கோ ஜாம். அவனோட வீடியோ எல்லாம் அவங்க வீட்டுக்கு போவோம், போய் ஜாம் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ சொல்லிட்டே இருப்போம் இந்த மாதிரி பண்ணோம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு போடு படத்தில் தான், அதான் நம்ம ஜெய்யோட படத்தில் தான் போடு வந்துச்சு. ஸோ அப்படி தான் மர்வின் கிட்ட ஆரம்பிச்சது ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ரன் பேபி ரன் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி போய் இப்போ சக்சஸ்ஃபுல்லா பயங்கரமா வந்துட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன்ட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடும்போது நிறைய பேர் உங்ககிட்ட கேட்க சொன்னது என்னன்னா, சிம்ரன் மேம் கூட ஒரு சாங் பண்ணிட்டு அப்படியே நீங்க எங்களெல்லாம் மறந்துட்டு போயிட்டீங்க. ஸோ அந்த சாங் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லணும். அதை தாண்டி வந்து யூடியூப்லயே நீங்க ரெகுலரா வீடியோ போட மாட்டீங்க, நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சார்பா நான் கேட்கிறேன், இந்த ரெண்டுக்கும் நீங்க பதில் சொல்லணும் சார். கண்டிப்பா. ஸோ சிம்ரன் மேம் வந்து அது வந்து ஒரு தற்செயலாக வந்த ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு தமிழா டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜீ தமிழில் ஒரு இது பண்ணாங்க, ஷோ பண்ணாங்க, டான்ஸ் ஷோ. ஸோ அதுக்கு வந்து எங்களை டைட்டில் சாங் பாடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போயிட்டு நாங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் எல்லாம் மீட் பண்ணி சொல்லும் போது இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாங் பண்ணுறோம், இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி பண்ணுறோம் ஒரு பாட்டு, நீங்கள் கேளுங்க அப்படின்னோம். கேட்டுனா இல்லை நான் இதை எங்கேயும் முன்னாடி கேட்டிருக்கேன் ஆல்ரெடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அப்படின்னாங்க. அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்களோட வந்து ஃபீச்சர் பண்ண முடியுமா ஒரு ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அதெல்லாம் கேட்கவே வேணாம், நான் கண்டிப்பாக வரேன், எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் உடனே வரேன், இதெல்லாம் நீ கேட்கக்கூட வேணாம் அப்படின்ட்டாங்க. அது எங்களுக்கு செம சந்தோஷம். அதில் கேட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சிம்ரன் மேம் வந்து ஓகேன்ட்டாங்கடா, எதுவுமே சொல்ல, அவங்க ஒரு யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் வந்தாங்க அண்ட் வந்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ பிக் ஹிட். ஏன்னா அது அப்போ இருந்த டைமில் சன் மியூசிக்கில் வி வர் த ஃபர்ஸ்ட் பேண்ட் டு பிளே ஆர் மியூசிக் வீடியோ, இண்டி மியூசிக் வீடியோ சன் மியூசிக் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுச்சு. ஸோ இட் வென்ட் ஃபார் அபவுட் 5 years. ஸோ அந்த ரெக்கார்டை நீங்க தான் பண்றீங்க. கண்டிப்பா. ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருந்து. பட் அது வந்து ரொம்ப அந்த பாட்டு பெரிய ஒரு பிரேக், நல்ல வரவேற்பு இருந்துச்சு எல்லா இடத்துலயும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த. இன்னுமே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார் அந்த வீடியோ வியூ பாட்டும் கேட்கும்போது. நெக்ஸ்ட் கேள்வி, யூடியூப்ல ஏன் நீங்க அதுக்கு நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்றது இல்ல, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஏன் எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு பதில். ஸோ அது என்னன்னா வந்து ஆரம்பிச்சோ போயிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, என் பேண்ட்மேட்ஸ் எல்லாருமே வந்து தே ஹேட் டிஃப்ரெண்ட் இது. ஸோ சம் ஆஃப் தெம் தே காட் செட்டில்ட் இன் மலேசியா எல்லாமே. ஸோ அப்படியே லைட்டாக பிரிய ஆரம்பிச்சது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சரி கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சது. அங்கே ஒரு டவுன்ஃபால் டக்குன்னு வந்துச்சு. பட்டு அப்போ வந்து நாங்கள் ஆரம்பித்த டைமில் வந்து இட் வாஸ் குவைட் ஹார்ட் டு கிராக். இப்போ இருக்கிற மியூசிக் லேபிள்ஸ் அவங்களாம் வந்து அவ்வளோ பெருசாக அப்ரோச் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. தென் அதோட ஓகே சின்ன ஒரு பிரேக் வந்து. பட் நான் என் சைடில் நான் வந்து என் படம் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அதனால தான் அந்த பிரேக்கே தவிர. பட் ஸ்டில் இப்போ வி ஆர் ஸ்டில் அப்ரோச்சிங் மியூசிக் லேபிள்ஸ். அவங்க வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெர் ஷுட் பி சம் மியூசிக் வீடியோஸ் அவுட் சூன். ஸோ எல்லா திரும்பி பேக் ஆன் ட்ராக்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கெல்லாம் கண்டிப்பா வரணும் சார். அந்த ஹிப்ஹாப், அந்த ராப், அந்த ஒரு கல்ச்சரையே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது நீங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பாட்டுலாம் வரமாட்டேங்குதுங்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இருந்தாலும் நீங்க நிறைய பாட்டுக்கு வந்து பண்ணியிருக்கீங்க, நிறைய பாட்டு பாடி இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அந்த யூனிக்கான வாய்ஸ்ல வந்து நாங்க நிறைய கேட்டு செம்மையா என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிக் 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 கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்க ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட வாய்ஸ்ல ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எது வேணா இருக்கலாம் ப்ளீஸ் எங்களுக்கு. ஷூர் கண்டிப்பா. Back with the bang like the reggae secalone. நாங்க ஹிப் ஹாப் ஊறி போற சென்னை பசங்க. யோ யார் பெட்டைக்குள்ள வந்து யார் பாடம் ஓட்டுறது, நீ தான் குதிச்சாலும் சூரியன் தெற்கில் ஊதிக்காது. Power you gotta check yourself a cover. நீ வரும் வேகத்தை பார்த்து you will never ever நீ பழைக்க முடியாது, ஒன்னால ஜெயிக்க முடியாது, உனக்கெல்லாம் இசை ஒரு கேடு மவனை தெரிச்சு ஓடு. சார்
எவ்வளோ நாள் ஆச்சு கேட்டு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ எல்லாருமே நினைக்கிறாங்க மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வர்றது ஈஸி, ஒரு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸா முடிவு பண்ணீங்க அப்புறம் ஒரு கேங் சேர்ந்து நீங்க வந்துட்டீங்கன்ட்டு. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு இருந்திருக்கா சார்? ஆமாமா, பெரிய ஸ்ட்ரகிள் ஆக்சுவலா. ஏன்னா வந்து இது என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஜான்ரே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜான்ரு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய வரவேற்பு கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. ஒரு டிவி ஷோ பண்ணனாலுமே எங்க பண்ணாலுமே அவங்க யோசிப்பாங்க, இது என்னது, இதை மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்பாங்க. ஸோ நாங்கள் போய் யாராவது அப்ரோச் பண்றோம், இப்போ இது வந்து சூப்பர் சிங்கர்லயோ எங்கேயோ வந்து ஸ்டார்டிங்ல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் சிங்கர்ல போய் நாங்கள் போய் ராப் பண்ணோம்னு சொன்னாலே கண்டிப்பா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இல்லை இது வந்து இப்படி கிடையாது, நீங்க சினிமா பாட்டு பாடுங்க அது பண்ணுங்க. இல்லை நாங்கள் இண்டிபெண்டன்ட், ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ், வி கம்போஸ் அவர் ஓன் சாங்ஸ், வி ரைட் அவர் ஓன் லிரிக்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டாங்க. ஸோ பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, இதில் பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, நிறைய கஷ்டம் இருக்குது இதில், அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ சென்னையில் பண்ணுறதுன்றது வந்து பிகாஸ் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் வந்து ஒரு பக்கம் படத்தில் போயிட்டுருக்கு, இண்டி மியூசிக்ன்றது வந்து ஒரு தனி செக்டரே அது. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நிறைய படத்துலாம் ராப் வருது எல்லாமே, அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சது. பட் ரொம்ப கஷ்டம் அது, ரொம்ப கஷ்டம் அது. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும், எதுவாக இருந்தாலும் எனி ஃபார் தட் மேட்டர், எங்கே எடுத்தாலும் ஸ்ட்ரகிள் இருக்கும். அது கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக. எவ்வளோ ரிஜெக்ஷன் சார் அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க? நிறைய ரிஜெக்ஷன் தான். கவுண்ட் பண்ண முடியுமா அப்ராக்சிமேட்டா இவ்வளோ இருந்திருக்கு அப்படின்ட்டு? கவுண்ட் பண்ணவே முடியாது, பிகாஸ் எவ்ரி டே அது வந்து இல்லை. நாங்கள் யாரையாவது ஒருத்தர் பார்ப்போம், மீட் பண்ணுவோம், என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ஷன் தான். ஸோ அந்த ரிஜெக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தான் நாங்கள் திருப்பி வந்து யோசிப்போம், என்ன பண்ணலாம், வீட்டுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறது, என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. சரி இவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த இன்புட்ஸ் எடுத்துப்போம், எதனால இவங்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்புட்ஸ் எடுத்து சரி இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், அப்போ என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ஒர்க் பண்ணி தென் திருப்பி போய் அப்ரோச் பண்ணுவோம். தென் அகெயின் அதுலேருந்து ஒர்க் பண்ணி தான் அப்புறம் தே ஸ்டார்டட் காலிங் அஸ் ஃபார் டிவி ஷோஸ் ஒரு காலேஜ் இருந்துச்சு. பட் தென் டிவி ஷோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது, படத்துக்காக இருக்கட்டும். அப்போ எவ்வளோ வருஷம் சார் ஆச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கெல்லான ஒரு டியூரேஷன் இருந்திருக்கும்? கண்டிப்பா. அது எவ்வளோ நாள் இருந்தது? நாங்கள் என்ன ஒரு 2010 ஆரம்பித்தோம், ஸ்கூலில் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே ஆரம்பிச்சு டுக் அபவுட் 1-2 years, லைக் 2012-13 அந்த டைமில் தான் அது கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைம் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது தான் டக்குன்னு ஒரு பூம் அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே பண்ணோம், எத்ராஜ் காலேஜில் பண்ணோம் ஷோ. தட் வாஸ் அ பிக் ஹிட். ஸோ அவங்க திருப்பி வந்து தே காலேஜ் அகெயின் த நெக்ஸ்ட் இயர். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான். ஸோ அந்த வீடியோஸ் எடுத்து யூடியூப்பில் போடுறதோ, தென் அகெயின் நாங்கள் ஒரு ஜாம் பண்ணி அந்த வீடியோ எடுத்து இதெல்லாம் தான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம்லாம் கூட நாங்கள் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, அங்கே எங்களுக்கும் தெரியல அது என்ன, அங்கே அந்த ரீல் இதெல்லாம் இருந்ததான்னு கூட எங்களுக்கு தெரியல. யூடியூபே நமக்கு புதுசாக இருந்தது. கரெக்ட் 2010. ஆமாம். ஸோ யூடியூப் இட் வாஸ் அ பிக் பிளாட்ஃபார்ம், எங்களுக்கு அதுதான் கை கொடுத்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் இது மூலியமாக தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணி ஆரம்பித்தோம். ஆனாலும் இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு டிகேடே முடிஞ்சு போய் ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்களை மறக்கவே இல்லை. மக்கள்லாம் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறாங்களா சார், நீங்க பேசுறாங்களா? கண்டிப்பா. ஆமாமா, இருக்கு. சார் எல்லா இடத்துக்கும் போனோம். ஏன்னா இப்போ ஒரு கிக் எங்க போனாலுமே அந்த கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது. நல்ல வரவேற்பு இன்னுமும் இருக்கு. அவங்களும் கேட்கறது இதேதான், ஏன் நீங்க எல்லாம் பண்றது இல்லை, ஏன் நிறுத்திட்டீங்க, என்ன ஆச்சு, நீங்க பண்ணணும், கண்டிப்பா இது நீங்க நிறுத்தக்கூடாது, நீங்க தான் எடுத்துட்டு வந்து. நான் சொல்லுயா பட் கண்டிப்பா எல்லாம் யாரா இருந்தாலும் அந்த ஒரு பிரேக் ஒன்று இருக்கும், டக்குன்னு ஒரு பாஸ் ஒன்று இருக்கும். அது அன்எக்ஸ்பெக்டட், அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்றது கிடையாது. ஸோ நானும் அதே தான் சொல்லுவேன், கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருப்போம், வந்துட்டே இருக்கும். பட் கண்டிப்பா அந்த ரெக்கக்னிஷன் இருக்கு, எல்லாமே எப்போதுமே அது இருக்கு மக்கள் கிட்ட. அது ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்கும்போது. அண்ட் உங்களை இன்னைக்கு நாங்க பார்த்துட்டோம் சார், கண்டிப்பா இதுக்கப்புறம் நாங்க எப்பவுமே பார்த்துட்டு இருப்போங்கிறதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சார். எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்துல இருந்தா இன்ஸ்பயர் ஆகி நம்ம அது பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அது யாரு சார்? ஸோ பேசிக் இன்ஸ்பிரேஷன் வந்து தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகி பி தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ பிகாஸ் எனக்கு வந்து பர்சனலாக மியூசிக்கல் வைஸ் டெக்னிக்காலிட்டி வைஸ் எல்லாமே வந்து அப்போவே வந்து ஹி கேவ் அஸ் அ பிக் வெரி அமேசிங் ட்ராக். இன்னி வரைக்கும் மணி திறந்த யாருமே மறக்க மாட்டாங்க. இப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அது நல்லா இருக்கும். பட் அவரை மீட் பண்ணும்போது நாங்கள் வி டோல்ட் ஹிம் பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஹீ லவ்ட் அஸ். அவர் வந்து பர்சனலாக அவர் அப்ரோச் பண்ணார், இந்த மாதிரி துப்பாக்கிஸ் ஆரம்பிச்சு பண்ணும்போது ஹீ சென்ட் அஸ் மெசேஜ் சேயிங் தட் ஓகே நீங்கள் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க,
ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் சென்னையில் எவ்வளோ பெரிய கல்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே ஹீ லைக் த மியூசிக் ஆஸ் வெல் வி டோல்ட் ஹிம் லைக் நீங்கள் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட அந்த அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கும், அதை கேட்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ த குவாலிட்டி ஆஃப் மியூசிக் எல்லாமே, ஸோ அதுதான் பெரிய இன்ஸ்பிரேஷன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இண்டஸ்ட்ரியில் தேர் ஆர் இன்டர்நேஷ்னல் rappers like I love Snoop Dogg and probably I love Tupac. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐ லைக் தட் ஓல்ட் ஸ்கூல் கைண்ட் ஆஃப் ஹிப்ஹாப் விச் இஸ் ரா அண்ட் வெரி நைஸ். இப்போ கேட்டாலும் அது நல்லா இருக்கும் அந்த 808 பீட்ஸ்லாம் கேட்கும் போது. நீங்கள் மடை திறந்து சொல்லும்போது ஞாபகம் வருது, எந்த கான்செர்ட்டாக இருந்தாலும் சரி, பார்ட்டி பிளேஸில் இருந்தாலும் சரி, அந்த பாட்டு ஒன்று ஓடிச்சுன்னா இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அந்த வைப்ல வந்துருவாங்க. கண்டிப்பா. ஸோ இல்லை இத்தனை வருஷம் அந்த பாட்டை வந்து பீட் பண்ற மாதிரி கண்டிப்பா வரல, அதுக்கான இடம் அதுக்கு இருக்குல்ல சார்? ஆமா ஆமா கண்டிப்பா எப்போதுமே இருக்கு. ஏன்னா அது கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, இப்போ எப்போ கேட்டாலும் இப்போ இளையராஜா சார் பாட்டை கேட்கும் போது அதுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அது எப்பயுமே ஒரு அழியாது. அது மாதிரி ஹிப்ஹாப்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு. இது அந்த பாட்டெலாம் வந்து ஒரு ஐகானிக் சாங். அது எப்போதுமே அது மாறாது. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியா வந்து இந்த அளவுக்கு இல்லை, ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ இப்போது இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நிறைய ராப்பர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. பால் டப்பா, அசல் கோலர், அவங்களெல்லாம் பார்க்குறீங்களா சார்? ஸோ உங்களுடைய தம்பிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பசங்க எல்லாருமே வந்து இந்த ஃபீல்டில் கலக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் சார்? கண்டிப்பாக. ஸோ பால் டப்பா எனக்கு பர்சனலாக தெரியாது, நான் மீட் பண்ணதில்லை. பட் அசல் கோலர் நான் மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். எப்போதுமே அவங்களாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா வந்து அதை ஒரு வேற லெவலுக்கே இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்ஸ் டு தி இன்டர்நெட், சோஷியல் மீடியா எல்லாமே. ஏன்னா அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. ஸோ அது எப்போதுமே ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணணும் ஆக்சுவலாக. நானும் இப்போ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நானுமே அது ஒரு பிரேக் எடுத்ததுனால ஓகே இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு பார்க்கும்போது. பிகாஸ் சென்னையிலேருந்து இப்போ எவ்வளோ பேர் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு 1 million வியூஸ் 2 million வியூஸ் போகிறதுன்றதுலாம் வந்து பெரிய விஷயம். ஹிப்ஹாப்க்கு ஒரு பெரிய தமிழ் ஹிப்ஹாப்க்கு எஸ்பெஷலி பெரிய விஷயம். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய ராப்பர்ஸ் இருக்காங்க சென்னையில், அவங்களும் வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ நாங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் இந்த டேலண்ட்ஸ் எல்லாமே, என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம். பட் எல்லாருமே அது பண்ணணும், கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும். அதுதான் ஒரே ஒரு இது பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும். கரெக்டு சார், அது வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய சாங்ஸ் எல்லாம் எழுதி உங்களோட ஓன் லிரிக்ஸில் வந்து எழுதி அது கம்போஸ்லாம் பண்ணி வெளியில் வராத சாங்ஸ் எவ்வளோ சார் இருக்கும் உங்களுக்கு? அது சொல்ல கிட்டத்தட்ட ஒரு இருக்கும். அது ஒரு 200 சாங் 230 சாங்க்கு மேலே இருக்கும். பாதி சாங்லாம் ஒரு சிஸ்டமில் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ கூட வச்சுருக்கேன். இப்போ என்னோட லேப்டாப்பில் இருக்க ஒரு 100 சாங்க்கு மேலே இருக்கும். அப்படியே வச்சு எல்லாமே கம்போஸ் பண்ணி அப்படியே இருக்கும். சரி ஒர்க் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. அது அந்த 200-250 எப்போ சார் வெளியில வரும். ஸோ ஏன்னா அது வந்து இப்போ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. நிறைய பேர் இந்த ஆல்பம் சிடிஸ் வரதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த கல்ச்சர்லாம் இல்லை. இப்போ வந்து ஒரு 5 பாட்டு 6 பாட்டுலாம் வந்து போட்டால் எப்படி இருக்குன்னு தெரில. எல்லாருமே தே லைக் விஷுவல் ட்ரீட்டு, எல்லாமே ஒரு மியூசிக் வீடியோவாக வரணும்னு பார்க்குறாங்க. ஸோ அது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதை எப்போ ட்வீக் பண்ணலான்றது தான் இது. சில பாட்டெலாம் வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம். பட் அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது இந்த டைமில், அது இன்னொரு டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். சோஷியல் மீடியா இல்லாத டைம்லயே கலக்குனவங்க சார். வெறும் யூடியூப் வச்சுட்டு இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வருது நிறைய பாட்டு இருக்குது, வந்துட்டு இருக்கு. கொலாபரேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வரும் கண்டிப்பாக வரும், அது டவுட்டே கிடையாது. அதர் தென் மியூசிக் வேற எதில் சார் உங்களை எதிர்பார்க்கலாம்? அதர் தென் மியூசிக் ஏன்னா ஆக்டிங், டைரக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது கால் பதிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா சார்? இல்லை டைரக்ஷன் சத்தியமாக தெரில எனக்கு வருமானு. பட் படம் வந்து இப்போ ஆக்டிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு படம் ஒன்று பண்ணோம். அது ஹரிஷ் கல்யாணோட. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹிப்ஹாப் பேஸ்ட் மூவி மாதிரி அது ஒன்று வரப்போகுது. ஸோ அது கூடிய சீக்கிரம் வரல. பட் நான் ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். பட் வரும் கண்டிப்பாக. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹிப்ஹாப் மியூசிக். ஓகே, ஸோ படமே அதை சார்ந்த படம். ஆமாம். ஆனால் இன்னொன்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஹிப்ஹாப் மட்டும்தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களா? சார் கிட்ட இருந்து மெலோடியா லவாங்கிஸா எதிர்பார்க்கறதுக்கு இருக்கு. ஏன்னா பிகாஸ் நான் எப்போதுமே எனக்கு அந்த அப்ரோச் தான். நான் பேசிக்காக வந்து எனக்கு எல்லாமே ட்ரை பண்ணணும்னு ஆசை. எல்லா ஜானரும் ட்ரை பண்ணோம். அதில் ஒரு ஹிப்ஹாப் ஒரு எலிமெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு எப்போதுமே அது எப்போதுமே பிடிக்கும். ஸோ வாட்எவர் இட் மேபி, அது ராக்காக இருக்கட்டும், மெட்டலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எனக்கு வந்து அதை ட்ரை பண்ணணும், அதில் எப்படி இருக்குன்னு கேட்கணும் அப்படின்றது தான். பிகாஸ் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் ராப் பண்ணுறதுலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி பண்ணுறதோ எல்லாமே. பிகாஸ் அது நான் மெலடியும் ட்ரை பண்ணுவேன்,
எல்லாமே பண்ணுவேன் நான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எம்ஜி ரூட் இப்போ என்ன பண்ண போறாருன்னா பயங்கர சாஃப்டா ஒரு லவாங்கி சாங் இப்போ எங்களுக்காக ஒரு 2 லைன் பாட போறாரு. எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஷோர். என் கனவு தேவதை நீதானே, உன்னை நான் காண துடிக்கின்றேன். ஓ ஓர் சாலை வழியாக நீயும் நான் செல்கின்றாய், உன் வழியே என் கால்கள் தானாக தொடர்கிறது. இது காதலா காதலா தெரியவில்லை, இது மோதலா மோதலா புரியவில்லை. ஸோ இது ஒரு சார் டிஃப்ரெண்டா இருந்தது நிஜமாவே. எம்சி ரூட் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பாட்டு பாடுவாரு நான் நிஜமாவே யோசிக்கல. ஏன்னா அந்த ஒரு மாதிரி போல்டா பயங்கர கெத்தா அந்த சவுண்டே கேட்டுட்டோமா. ஸோ இது உங்களோட ஆமா எக்ஸ்க்ளூசிவா எங்களோட சேனலுக்காக கொடுத்திருக்கீங்களா சார்? கண்டிப்பா. ஆமா. அப்போ கண்டிப்பா ஆல்பம்க்கு நாங்க எதிர்பார்க்கறது தப்பு இல்ல தானே? கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா எனக்கே தெரியாது மெலடி, நான் எப்படி பாடுறேன், நானே ஒரு பயந்து பாடுற ஆள் தான். சார் இப்போ தமிழ் தாண்டி நீங்க நிறைய லாங்குவேஜும் பாடிருக்கீங்க. சார் என்னென்ன லாங்குவேஜ் பாடிருக்கீங்க சார்? ராப்பா இருந்தா கூட. கன்னடம் பாடியிருக்கேன், தெலுங்கு பாடியிருக்கேன், மலையாளம் பாடியிருக்கேன். பட் இந்த 3 லாங்குவேஜ் பாடியிருக்கேன். ஹிந்தி இல்லை இன்னும். பட் இந்த 3 லாங்குவேஜஸ்ல பாடியிருக்கேன். எது ரொம்ப கஷ்டமா இருந்தது? எல்லாமே கஷ்டம் தான். கன்னடம் ரொம்ப கஷ்டம், தெலுங்கு கஷ்டம், மலையாளம் ஓரளவுக்கு பிடிச்சிடலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களேருந்து அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு கேட்டு கொஞ்சம் ஓகே. பட் கன்னடம் தெலுங்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன் எப்போதுமே. பட் பாடி பழகுவேன். அது எல்லாமே அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுதான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் பாடுற வரைக்கும் தான் அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தினாலே இப்போ நிறைய தப்பு பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் வந்த அப்புறம் இட் வாஸ் ஈஸி, இட் வாஸ் ஓகே, பண்ணிடலாம், ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான்.